பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளில் தாறுமாறுகிறவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். ஆமேன், ஹல்லேலூயா. நிதானமாய் நடக்கிறவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறார்கள். அப்போ அவங்க வழி எப்படி இருக்கும்னா, ஆசீர்வாதமாகவும் நேர்த்தியாகவும் போகிற வழி இன்னதென்று அறிந்து நிதானமாய் கடந்து செல்கிற வழியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா திடீர்னு எதனா டக்குன்னு அந்த ஸ்பீடை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது நமக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டே கூட உண்டாகலாம். ஸோ நிதானமாய் போகும்போது அதுக்கான லிமிட்டோட ஒரு ஸ்பீடோடு நம்ம போகும்போது அது நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். உடனே நம்ம அந்த ஸ்பீடில் பிரச்சனை ஏதாவது வந்துச்சு அப்படி வழியிலனா கரெக்டாக நம்ம பிரேக் போட்டு அதை நிறுத்தி என்ன பண்ணணுமோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு செய்வோம். அப்போது நிதானமாய் நடக்கும்பொழுது எல்லா வழிகளிலுமே எப்படி இருக்குன்னா கரெக்டாக போய் சேருவோம். அப்போது நம்ம ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணும்போதும் கடவுளுடைய வார்த்தையை நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போதும் ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தில் பொறுமையாக நம்ம செயல்படுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நிதானமாக இருக்கும்போது நிச்சயமாய் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. இப்போ யார் நிதானமாக போவாங்கன்னா, வசனம் திட்டமாய் தெளிவாக சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தான் நிதானமாக நடப்பான். ஐயோ நம்ம மீறி எதுவும் செஞ்சிடக்கூடாது, யாரையும் எதையும் பேசிடக்கூடாது, நம்ம டக்குன்னு ஏதோ எடுத்தோன்னு ஒரு காரியத்தை செஞ்சிடக்கூடாதுன்னு அவன் பொறுமையாக நிதானமாக ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, ஸோ தேவ வசனம் என்ன சொல்லுகிறது, நாம் ஜெபம் பண்ணும்போது என்ன ஆண்டவருடைய வார்த்தை வந்ததோ அதன்படி செய்யலான்னு கர்த்தருக்கு காத்திருந்து ஆண்டவருடைய வார்த்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு தெரிந்து செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சு செய்கிற ஒரு நிதானமான ஒரு வழிமுறை யாருக்கு இருக்குன்னா, கடவுளுக்கு பயப்படுகிறவர்கள் தான் இவ்விதமாக நடப்பார்கள். சரி, தன் வழியில் பயப்படாதவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த வாழ்க்கை தாறுமாறாக இருக்கும். ஒருத்தனுடைய வாழ்க்கை தாறுமாறாக இருக்கும்போதே தெரிஞ்சிடும் அவன் கர்த்தருக்கு பயப்படலன்ட்டு. அதுதான் அந்த வசனம் சொல்லுது, தன் வழிகளில் தாறுமாறாக இருக்கிறவன் அவரை அலட்சியம் பண்ணுகிறான். யாருன்னா கர்த்தரை அலட்சியம் பண்ணுகிறான். கர்த்தரை அலட்சியம் பண்ணுகிறவர்கள் உண்மையாகவே ஆசீர்வாதமாக வாழவே முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை முறையா நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டு அதன்படி ஆசீர்வாதத்தோடு நம்ம வாழ்க்கையை நடத்தணும், நம்முடைய குடும்பத்தை நடத்தணும், நம்ம சூழ்ந்திருக்கிற காரியங்களை நம்ம அவ்விதமாக நடத்தணும். பாருங்களேன், வேதாகமத்தில் யாக்கோப்பு ஏசான் 2 பேரை குறித்து சொல்லப்படுகிறது. அண்ணன் தம்பி 2 பேர். அண்ணன் ஏசா, தம்பி யாக்கோப்பு. ஆண்டவர் ஏசாக்குன்னு ஒரு ஆசீர்வாதம், முதன்மையான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. தம்பிக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. எப்பயுமே வீட்டுக்கு பெரிய பிள்ளைங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு, தனி மரியாதை இருக்கு, தனியான ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. ஏன்னா ஆண்டவர் அந்த முதன்மைப்படுத்தி வைத்திருக்கிற முதல் காரியம், முதல் விஷயம் எல்லாம் விசேஷமானது. அப்போ ஆண்டவர் ஏசாவை ஒரு மகிமைப்படுத்தி வச்சிருக்கும் பொழுது இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் அவன் பசியோட வீட்டுக்கு வரான். தம்பிக்காரன் கூழ் வைத்து கொண்டு இருக்கிறான். அவன் சாப்பிடுற சூழ்நிலையில் இருக்கிறதுனால ரொம்ப பசியா இருக்கிறதுனால ஏசா யாக்கோப் கிட்ட கேட்கறான், எனக்கு கொஞ்சோண்டு அந்த கூழை கொடுப்பா அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்லுவான், இல்ல நீ உன் ஆசீர்வாதத்தை எனக்கு கொடு, உன்னுடைய சேஷ்ட புத்திரத்தினுடைய ஆசீர்வாதத்தை எனக்கு நீ கொடுத்தீனா நான் உனக்கு தரேன் அப்படின்றான். பாருங்க, இந்த இடத்துல அவன் உடனே முடிவெடுக்கிறான். என்ன எடுக்கிறான்னா, நான் சாவ போறேன், எதுக்கு இது, அது கண்ணுக்கே தெரியாத ஒரு ஆசீர்வாதம், நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூழை வாங்கி அவன் குடிக்கிறான். அதுதான் வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த வசனத்தின் வார்த்தைகளை பார்க்கும்பொழுது அவன் பயிற்று கூழை வாங்கி அதை குடித்து அவன் எழுந்து போய்விட்டான். இப்படி ஏசா சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு மகிமையான ஒரு ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு அடுத்து ஈசாக்கு வருது, ஈசாக்கு அடுத்து இது ஏசாக்கு வரக்கூடிய ஒரு மகிமையின் ஆசீர்வாதம். தலைமுறை ஆசீர்வாதம் உண்டு. அந்த ஆசீர்வாதத்தை அவன் அலட்சியம் பண்ணுகிறான். அருமையான பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இன்றைக்கு உனக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அதை அலட்சியம் பண்ணாத, தாறுமாறாய் உன் வாழ்க்கையை ஓட்டாத. கர்த்தர் உன் தலையில வைத்த ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இந்த உலக அற்ப காரியங்களுக்கு உன்னை நீ விட்டு கொடுத்துடாத. நிதானமா இருங்க, பொறுமையா இருங்க, கர்த்தருக்கு பயந்து செயல்படுங்க. என்ன அலட்சியம் பண்றோன்றதை யோசிங்க. அலட்சியம் இன்னைக்கு எல்லா விஷயத்திலுமே வருது. ஜெபிக்கிறதுல அலட்சியம், வேத வாசிக்கிறதுல அலட்சியம், மற்றவங்களை மதிக்கிறதுல அலட்சியம், இந்த விஷயம் இந்த பொருள் தானே அப்படின்ட்டு மற்றவங்க முன்னாடி மட்டமா பேசுறது, எல்லாத்துலேயுமே அலட்சியம் ஆயிடுச்சு. இல்ல நாம எல்லா கட்டுக்கோப்போடும் தேவனுக்கு பயந்து நடந்து வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஸோ புத்தி உள்ள பிள்ளைகளாய், வீட்டை கட்டுகிற பிள்ளைகளாக இருக்கிறவங்கன்னா கண்டிப்பாக கர்த்தருக்கு பயந்து நடங்க. இல்லை நீங்கள் பயப்படலைன்னா உங்கள் வழி தாறுமாறாக இருக்கும். தாறுமாறாக
தாறுமாறாய் போகிறது கோவேர் கழுதை. ஸோ தாறுமாறாய் போகிறது போல நம்ம போயிடக்கூடாது. பொதுமையாக நிதானமாய் ஆண்டவர் நமக்கு என்ன வைத்தாரோ அதை சரியாக சுதந்திரிக்கணும். ஸோ அலட்சியம் பண்ணாதீங்க, நிமிஷத்தை அலட்சியம் பண்ணாதீங்க, உறவுகளை அலட்சியம் பண்ணாதீங்க, நாட்களை அலட்சியம் பண்ணாதீங்க, வேலையை அலட்சியம் பண்ணாதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு கர்த்தர்கிட்ட வந்தது, அதை அலட்சியம் பண்ணாதீங்க. ஞானமாய் நடந்து கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, என் பிள்ளைகளுக்கு என்று நீர் கொடுத்த சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே, தன் வழியை அலட்சியம் பண்ணாதபடிக்கு உமக்கு பயந்து பக்தியோடு வாழ கிருபை தாங்க. தேவையில்லாத டென்ஷன், தேவையில்லாத பிரச்சனைகளை இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். ஆண்டவரே, உமக்கு ஆண்டவரே நேர்த்தியாய் பயந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளட்டும். தேவையில்லாத காரியங்களை விலக்கி காத்துள்ளும். குடும்பத்தை ஆசீர்வதியும். வியாதி பலவீனங்கள் நீக்கி போடும். மன தெளிவாய் ஆண்டவரை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் bless you.